இங்க இவங்க செஞ்சுட்டு இருக்க ஊறுகாய் பிசினஸ்ல பெருசா லாஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க செஞ்சு வச்சிருந்த 1000 பாட்டில் ஊறுகாயை இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே ஃப்ரீயாவே எல்லார் வீட்லயும் தனித்தனியா போய் நைட் டு நைட்டா வச்சுட்டு வந்துடுறாங்க. தென் இந்த பாட்டி வீட்டுக்கு போனதுமே அவங்க மருமக கிட்ட பேசுறாங்க. ஆனா இவங்க திருப்பி பேசவே மாட்டாங்க. அதனால கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க நகை எடுத்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணுமே நீங்க நகையை கொண்டு போனதுல எனக்கு கோவம் இல்ல, ஆனா நீங்க முதல் மருமக கிட்ட காட்ட அக்கறை என் மேல ஏன் காட்ட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அழுகுறா. தென் இவங்க நைட் ஃப்ரீயா வச்சுட்டு போன ஊறுகாய் பாட்டில சாப்பிட்டதுமே எல்லாருக்குமே பிடிச்சு போகுது. இது புது விதமான மார்க்கெட்டிங் டைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்ல வரைக்கும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த நியூஸை டைவர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் வீட்ல பார்த்துட்டு இருக்காங்க. தென் இவங்களுக்கு கால் பண்றாங்க. அவங்களோட பேரை சொன்னதுமே ஒரு ஷாக் ஆவறாரு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னோட மாமியார் தான் சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஒரு கோவப்பட்டு அந்த பாட்டியை வெளியே அனுப்புறதுக்காக சண்டை போடுறாரு. அதை கேட்ட பாட்டியும் நான் வெளியே போனா நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் வெளியே போயிடுறேன், அதுக்காக நீ சண்டைலாம் போட தேவைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுமே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கணும், அது பண்ணாதனால தான் உனக்கு அப்பான்ற பாசமே உனக்கு இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் உனக்கு கிடைச்சிருந்தா உன்னோட மனைவியும் பசங்களையும் எப்படி நடத்தணும் உனக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கும் ஒரு பாசம் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அமிர்தாவை மீடியால கூப்பிட்டு இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. அதனாலே இவங்களோட ஊறுகாய் பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுது. தென் அப்ப இவங்களோட ஊறுகாயை யார் வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்களோ அவங்களே நேர்லயே வந்து 5 லட்சம் பணத்தை கொடுத்து இவங்க பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் கடைசியில் இவங்க கிட்ட பேசாம இருந்த பொண்ணுமே இவங்க கிட்ட வந்து பேசிட்டு போறாங்க. தென் ஹஸ்பண்டுமே இவ்வளவு வருஷமா உன்னை காயப்படுத்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு போறாரு.